கட்டி மாமா, நீங்க பொன்னியத்து பக்கத்துல உட்கார்ந்து தானே வந்தீங்க? அப்படிலாம் இல்ல குட்டி, எனக்கு உன் பக்கத்துல உட்காந்து சாப்பிடணும், அதனாலதான் வந்தேன். நம்பிட்டேன். ஏய் வாண்டு, பொன்னி, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? சாப்பிடுங்க. சாப்பிடு பொன்னி. சாப்பாடு எப்படி இருக்கு பொன்னி? ரொம்ப நல்லா இருக்கு கார்த்தி. ஓ ஆமாப்பா, நீ ரொம்ப பிரமாதமா சமைச்சிருக்க. சந்திரா, நான் நல்லா சமைக்கிறேன்னு இங்க இருக்கிற வரைக்கும் என்னையே சமைக்க சொல்லிடாதீங்க. நீங்க எல்லாரும் வேணா என் சாப்பாட்டை விரும்பி சாப்பிடலாம், ஆனா நான் விரும்பி ரசிச்சு சாப்பிடுறது பொன்னியோட சாப்பாடு தான். இங்க இருக்கிற வரைக்கும் தண்ணி குடி. நான் அதை மிஸ் பண்ண விரும்பல. அதனால பொன்னி சமைக்கும் போது நான் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணா பண்றேன். ஓகே தானே பொன்னி? சரி கார்த்தி. கார்த்திக், நீங்க வச்ச கூட்டு பொரியல் ஒவ்வொன்றுமே அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த மெனு எல்லாமே பொன்னிக்கு ரொம்ப பிடிச்ச மெனு. நேத்து அவங்க கிட்ட அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டப்போ சைவ சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி இந்த ஐட்டத்தெல்லாம் சொன்னதே நம்ம பொன்னி தான். அதான் அவங்க சொன்ன எல்லாத்தையும் அவங்களுக்காகவே சமைச்சிட்டேன். பரவாயில்லையே, பொன்னிக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து பார்த்து பண்ணி அசத்திட்டியாடா. பொன்னி, இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கவா? பரவாயில்ல கார்த்தி, நான் வச்சுக்கிறேன். சண்முகண்ணா, அந்த பொரியல குடுண்ண. பொரியல் தானே பொன்னி? ஒரு நிமிஷம் இரு, கொடுங்க.